என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். நீங்க மட்டும் பாடுங்க, என் ஆத்மா பாடும். என் இந்த பக்கம் சத்தம் வரல பிரதர்ஸ். என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்ல. திரும்ப ஒரு டைம் பாடுங்க சத்தமாக. என் ஆத்மா, என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும். கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க மட்டும் ஆராதிங்க பார்க்கலாம் சத்தமா. ஹalleluya, ஹalleluya. இன்னொரு டைம் கூட சத்தமா சத்தமாக. எஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நிறைய சரணம் இருக்கு, நான் முடிஞ்சா நீங்க சொல்லி கொடுக்குறேன் ஒரு சில சரணம். முதல் சரணம் என்ன தெரியுமா? சேற்றில் இருந்த என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், இரத்தத்தாலே கழுவினார். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து சொல்ல முடியும்? ஆமையா, சேற்றில் இருந்த என்னை அவர் தம்முடைய கரத்தினாலே தூக்கி எடுத்தார். சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சேற்றில் இருந்த என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், இரத்தத்தாலே கழுவினார். பாடுங்க. சேற்றில் இருந்த எண்ணெய், சேற்றில் இருந்த எண்ணெய் கரத்தால் தூக்கி எடுத்தார், கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், நாற்றமெல்லாம் மாற்றினார், இரத்தத்தாலே கழுவினார், இரத்தத்தாலே. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. சொல்லுங்க. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர் மீட்பர், இயேசுவே என் மீட்பர் ராஜா, இயேசுவே என். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க என் கூட சேர்ந்து. இயேசுவே என் ஆண்டவர் சத்தமா. இயேசுவே என் ஆண்டவர் இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே என் மீட்பர் ராஜா, இயேசுவே என். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். பாடலாமா? நீங்க பாடுங்க. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், என் உதடுகள் போற்றும், இயேசு. இரண்டாவது சரணம் என்ன தெரியுமா? பாவியான என்னையும் கிருபையாய் ரட்சித்தார், பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வு அளித்தார். சொல்லுங்க. பாவியான என்னையும், பாவியான என்னையும் கிருபையாய் ரட்சித்தார், கிருபையாய் ரட்சித்தார், பிள்ளையாய் மாற்றினார், பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வு அளித்தார். நீங்க மட்டும் பாடுங்க. பாவியான என்னையும், பாவியான கிருபையாய் ரட்சித்தார், கிருபையாய் ரட்சித்தார், பிள்ளையாய் மாற்றினார், மாற்றி புது வாழ்வு அளித்தார், புது வாழ்வு. கரங்களை உயர்த்தி. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர் இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே என் ராஜா, இயேசுவே என்.
திரும்ப சொல்லுங்க, இயேசுவே என் ஆண்டவர், ரட்சகர், மீட்பர், ராஜா. என் ஆத்மா பாடும், சேர்ந்து என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்ல. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். என் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா பாடுறீங்க, சத்தமா பாடுங்க. துதிக்கு என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். மூணாவது சரணம் என்ன தெரியுமா? தள்ளப்பட்ட என்னையும் தலை கல்லாய் மாற்றினார், மகிமையாலே நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். தள்ளப்பட்ட என்னையும் தலை கல்லாய் மாற்றினார், மகிமையாலே நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். ரொம்ப ஈஸியா தான் பாடலாம், சரியா? கடைசி சரணம். கர்த்தரன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன், இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். சொல்லுங்க, கர்த்தரன் மேய்ப்பர், கர்த்தரன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன், நான் தாழ்ச்சி அடையேன், இதுவரை நடத்தினார், இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல். சத்தமா பாடுங்க, come on. என் ஆத்மா, என் இதயம், என் உதடுகள், என் உதடுகள் இயேசு நல்லவர். கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க மட்டும் சத்தம் வரலையே. ஹalleluya, ஹalleluya, திரும்ப ஒரு டைம். ஹalleluya, 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 ஹalleluya. சத்தமா கை தட்டலாமா? come on. சேற்றில் இருந்த எண்ணெய் நம்முடைய கரத்தினால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், நம் ரத்தத்தாலே கழுவினார். சேற்றில் இருந்த எண்ணெய் கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், ரத்தத்தாலே கழுவினார். சேற்றில் இருந்த எண்ணெய் கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், ரத்தத்தாலே. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், ரட்சகர், இயேசுவே என் ரட்சகர், மீட்பர், இயேசுவே என் மீட்பர், ராஜா, இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் ஆண்டவர், ரட்சகர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல். நீங்க மட்டும் பாடுங்க. என் ஆத்மா, என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு. கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, hallelujah, 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 oh, hallelujah, 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 hallelujah. கை தட்டலாமா? பாவியான என்னையும் கிருபையாய் ரட்சித்தார், பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வு அளித்தார்.
பாவியான என்னையும் கிருபையாய் ரட்சித்தார், பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வு அளித்தார். பாவியான என்னையும் கிருபையாய் ரட்சித்தார், பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வு. நீங்க மட்டும் பாடுங்க. பாவியான என்னையும், பாவியான கிருபையாய் கிருபையாய் பிள்ளையாய் மாற்றினார், புது வாழ்வு அளித்தார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், ரட்சகர், மீட்பர், இயேசுவே என் மீட்பர், ராஜா, இயேசுவே என் இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம், என் முதல்கள், இயேசு நல்லவர். ஓ, என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Come on. Hallelujah, 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 hallelujah. கரங்களை தட்டலாமா? Oh yes Lord. Oh, we bless you Jesus. We worship you Lord. Glory. Glory, glory. தள்ளப்பட்ட என்னையும் தலைக்கல்லாய் மாற்றினார், மகிமையாலே நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். சொல்லுங்க. தள்ளப்பட்ட என்னையும் தலைக்கல்லாய் மாற்றினார், மகிமையாலே நிரப்பினார், பயன்படுத்தி. நீங்க மட்டும் பாடுங்க. கமான். நிறைய பேர் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு. பாடுங்க. தலைக்கல்லாய் மாற்றினார், மகிமையாலே நிரப்பினார், பயன்படுத்தி. திரும்ப. தள்ளப்பட்ட என்னையும், தள்ளப்பட்ட என்னையும் மகிமையாலே மகிமையாலே நிரப்பினார், பயன். சொல்லுங்க. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், மீட்பர், இயேசுவே என் மீட்பர், ராஜா. ஓ, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ரட்சகர், மீட்பர், இயேசுவே என் மீட்பர், ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிங்க சத்தமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மட்டும் பாடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு என்ன பிரச்சனைனா உங்க சத்தம் தான் எனக்கு கேட்கணும். ஆமென். என்ன ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? ஐயோ, என்ன ஆமே ஆமை ஆமையா ஆமேனா? ஹலோ. இந்த மாதிரி தான் வார்த்தை மழுங்கி மழுங்கி வேற அர்த்தம் போயிடும். சரி. ஆண்டவர் ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்னா முழு பலத்தோட ஆராதிக்கணும். என்ன ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்கன்னு சொன்னாதான் சொல்லுவீங்களா? ஐயோ. சரி. 3 நாட்கள் நம்ம நல்ல ஆண்டவர் விடுதலையோடு ஆராதிக்க போறோம். ஆமென். நம்ம ஆராதிக்கும் போதே இந்த பட்டணம், இந்த தேசம் விடுதலையாக்கப்படும். நம்ம வேற ஒரு வித்தையும் செய்ய வேண்டாம். நம்ம போய் தேவையில்லாத காரியங்களை பேச வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஆராதிச்சு ஜெபம் பண்ணால இந்த தேசம் விடுதலையாக்கப்படும். ஹல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவையில்லை. நம்ம முழங்கால முடக்கணும்னா சத்தமா ஆண்டவர் ஆராதிக்கணும். நம்ம ஆராதிக்கிற ஏன்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் இந்த இடத்துல மட்டுமல்ல, திசையின் வேளை முழுவதும் உலாவுவார். ஆமென். ஆராதிக்கிற சத்தம் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை பலவீனப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்ட்டு அப்படியே ஏதோ தொலைச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. நான் சொல்லுவேன், எப்பொழுதும் நம்ம ஆராதிக்கும் போது எல்லா இடத்துக்கும் சொல்லி கொடுக்குறேன். நான் நல்ல கை தட்டினா என் ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்டில் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போவோம். என் பிரேயர் பார்ட்னர், இப்போ அவன் பாஸ்டா இருக்கான். அவனை சொல்லுவான் என் பக்கத்தில், டே வெஸ்லி மெதுவாக கை தட்டுறா, காது ஜவ்வு போயிடும் போல இருக்குன்னுவான். நான் சொல்லுவேன், டே நான் கை தட்டுறது ஆண்டவருக்கு கை தட்டுறேன்டா. நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, என்கிட்ட ஒரு நன்மையும் இல்லை, அறிவில்லாத முட்டாளுங்க நான். என்னை கர்த்தர் எப்படி பயன்படுத்துறான்னு அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஆனால் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். ஆமென். கை தட்டுறதுல கூட அவரை ஏமாற்றக்கூடாது. ஆமென். ஆண்டவருக்கு கை தட்டினா உண்மையா கை தட்டணும். கை தட்டி காமிங்க பார்க்கலாம் சத்தமா. இவ்வளவு நேரம் இந்த சத்தம் எங்க போச்சு பாருங்க. சரியா? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ என் பேனா கீழே விழுந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் எங்கிட்ட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பேனா கீழே விழுந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? பேசுங்க. நாளைக்கு இந்த புல்பிட்ட கீழே போடணும். எனக்கு இப்போ ரொம்ப தூரமா மக்களா நின்று பேசி தான் பழக்கம். சொல்லுங்க, என் பேனா கீழே விழுந்தா என்னையா செய்வீங்க? பா எடுத்து கொடுப்பீங்களா? யாராவது வந்து ஓடி வந்து எடுத்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க? பேசுங்க. தேங்க்யூ அப்படி சத்தமா சொல்லுங்க. நான் தேங்க்ஸ் சொல்ல, நான் தான் பெரிய ஆளாச்சு, பெரிய ஊழியக்காரன் மாதிரி அப்படி ஓகே அப்படின்னு நான் பிரசங்கம் பண்றேன். பிரான்சிஸ் ஐயா வராரு, யோ உன்னை போய் கூப்பிட்டுனேயா திசையின் வேலைக்கு. ஓடி வந்து எடுத்து கொடுத்தாங்களே, ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? சொல்லுங்கயா தேங்க்ஸ். என்ன மிரட்டுற? அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்றேன். இதை ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? பேசுங்கய்யா, சத்தமா சொல்லுங்க. பிரதர்ஸ், ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டேங்க? நான் தான் தேங்க்ஸ் சொன்னேனே, ஏன் ஒத்துக்க மாட்டேங்க? என்னம்மா அம்மா சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க பாருங்க. அம்மா யோ நீயாவையா சொன்ன? எங்க பிரான்சிஸ் ஐயா சொன்ன பிறகுதான் ஐயா சொன்னேன். அப்படி சொன்னா நாங்க ஒத்துக்குவோமான்னு கேக்குறீங்க. நல்லதுதான், நியாயம்தான். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லிதான் ஐயா சொன்னீங்க, விளங்குதா? நான் சொல்லிதானே சொல்றீங்க. பேசுங்கய்யா, பேசுங்க, சத்தமா பேசுங்க எல்லாரும். இல்லைன்னா நான் 10:30 மணியாவது முடிக்க மாட்டேன். ஹலோ பிரதர், வெளியே யாரையும் விட்டுறாதீங்க, எனக்கு பதில் பேசணும். நீங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் நான் முழு பலத்தை செலவழிச்சு நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புறேன்னா, ஆண்டவர் பிரியப்படுற ஆராதனை. சும்மா ஃபார்மாலிட்டி இல்லை, ட்ரெடிஷனல் இல்லை, சும்மா ஒரு பாட்டு பாடி ஓகே இப்போ பிரசங்கம் பண்ணுவாங்க கேட்டு என்னத்துமா போட்டு போகலானோ அப்படி இல்லை கூட்டம். கர்த்தரை பிரியப்படுத்துறது தான் நம்முடைய முக்கியமான நோக்கம். ஆமென். மனுஷனை பிரியப்படுத்துறதல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தணும். அவர் அங்கீகரிக்கணும், அவர் இந்த இடத்துல உலாவணும். அவர் உலாவாத ஆராதனையும் வேண்டாம், ஊழியம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் தான் இங்க முதலிடம். ஆமென். வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்ததுனால இங்க ஒண்ணு நடக்க போறது இல்ல. கர்த்தர் நம்முடைய மத்தியில உலாவுகிறதுனால ஏதாவது ஒன்று நடந்துதான் ஆகும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இன்னொருத்தர் சொல்லி சொல்லி நம்ம ஆராதிக்கிறது ரியல் வொர்ஷிப்பே கிடையாது. அதை கர்த்தர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார். ஆமென். இல்ல, எனக்கு என்ன பெரிய கேள்வினா, நான் அனுபவிக்கிற இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் என்ன உற்சாகப்படுத்தணுமான்றதான் என் கேள்வி. ஆமென். நான் பர்சனலா அவரை அனுபவிக்கிறேன். அவரை ஆமென் இயேசுவே நன்றி அல்லேலூயா இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னால மைக்க போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, என்ன அசிங்கமா இருக்கு. இந்த நிலை மாறினாதான் எழுப்புதல், இந்த நிலை மாறணும்யா. ஆமென். தேவ ஜனங்கள் எங்க கூடினாலும் ஆண்டவர் விடுதலையோடு கூட சத்தமா பாருங்க. என் தொண்டை கட்டுறதே கிடையாது. என் யூரோப்ல கேட்டே போட்டார் ஒரு பாஸ்டர், ஏய் அவன் தொண்டை கட்டவே கட்டாதாயா ஜெர்மனில. நான் சொன்னேன் சத்தமா பாடி பாருங்க, கட்டாதுன்னு. ஆமென். ஆண்டவருக்கு தான் பலத்தை செலவழிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஆண்டவர் ஆராதிக்கணும். நான் 5 பேர் இருந்தாலும் இப்படி ஆராதிப்பேன், இப்படித்தான் நடத்துவேன், இப்படித்தான் ஆராதிப்பேன். 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் மக்கள் இருந்தாலும் இப்படித்தான் நான் வொர்ஷிப் பண்ணுவேன். ஏன்னா நான் பாடுறது ஜனங்களுக்காக இல்ல, நான் பாடுறது ஆண்டவருக்காக, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக. ஹல்லேலூயா.
எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த மாதிரி ஆராதனை நடுவில் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, சரி. இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன். திசையின் வழியில நிறைய கேட்டிருக்கிறேன் நானு. எங்க சத்தம் வரும் தெரியுமா? பேசுங்க. எங்க சத்தம் வரும்? ஐயா சொல்லுங்க. ஐயா தாடி வச்சிருக்க ஐயா சொல்லுங்க. எங்க சத்தம் வரும்? ஆராதிக்கும் போது. அதான் வரலையே, அதான் நான் கேட்கிறேன். எங்க சத்தம் வரும்? அம்மா சொல்லுங்க, எங்க சத்தம் வரும்? நீங்க சொல்லுங்கம்மா. உங்களை தாம்மா சிரிக்கிறீங்களா? அழகா உங்களை தான். எங்கம்மா சத்தம் வரும்? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எங்க சத்தம் வரும்? வரலன்னு தான் நான் கேட்கிறேன். அவங்க பாருங்க, இனிமேல் வரும்ன்றாங்க. நான் சொல்லட்டுமா? எங்க ஜீவன் இருக்குதோ அங்க சத்தம் வரும். எங்க சத்தம் வரும்? நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன். இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போறோம். அங்க அவுட் பேஷண்ட் பாக்குற டாக்டர் இருக்காங்க. நமக்கு ஏதாவது சின்ன ஏதாவது வயிற்று வலி சம்திங், நம்ம போய் அங்க நிக்கிறோம். நம்ம மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அங்க வெயிட் பண்ணணும். டோக்கன் வாங்கிட்டு அங்க போட்டிருப்பான் ஒரு போர்டு, சைலன்ஸ் அப்படின்றான். ஆனா இன்னும் 2 வார்டு தள்ளி போனா அங்க ஒரு பிரசவ வார்டு இருக்கும். என்ன வார்டு? என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியாத மாதிரி என்ன பாக்குறீங்க? பிரசவ வார்டு. ஆனா அங்க இந்த போர்டெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்? அங்க புதுசா ஒரு ஜீவன் பிறந்திருக்கிறது. ஆமென். புதுசா பிறந்த குழந்தை எந்த சத்தமோ அணக்கமும் இல்லாம இருந்தா டாக்டர் நர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இவரு சொல்றாரு, இங்கெல்லாம் முழிக்கிறீங்க, என்ன செய்வாங்க? கில்லு வாங்கலைன்னா பட்டாக்சில் ஒரு அடி. எதுக்கு? அழுகவா? ஐயோ, சத்தம் போடுறதுக்கா? பிள்ளை நார்மலா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான். சரியா? எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சர்ச்சில் எது நார்மலா இருக்கு எது அப்நார்மலே தெரிய மாட்டேங்குது. எதை பார்த்தாலும் இப்படியே இருக்கு. சீரியஸாவே. அப்போ நீங்க முதல்ல சொன்னீங்க, எங்க ஜீவன் இருக்குதோ அங்க நிச்சயமா. சரி, இப்ப நான் கேட்கிறேன், உங்க பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட சத்தமே வரலன்னு என்ன அர்த்தம்? ஆள் அவுட்டுன்னு அர்த்தம். அண்ணன் சப்பானினாங்க, நான் சொல்றேன் அவுட்டுன்றேன் நான். ஆமென். அவுட்டான கேஸ் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடே அப்பா, எவ்வளவு விவரமா இருக்குறீங்க. சரி, அப்படிதான் நம்ம. அதாவது நான் எதை செஞ்சாலும் மீனிங்ஃபுல்லா, உண்மையா கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிச்சாலும் முழு பலத்தோடு ஆராதிக்கும் போது நீங்க இருக்கிற இடத்த மறந்துருங்க. அதாவது நிறைய இடத்துல வொர்ஷிப் பண்ணும்போது முன்னால் ஆராதனை நடத்துற பாஸ்டர் ஊழியக்காரங்களை பார்த்தோன்னே கண்ணை மூடுவான். இப்படி யாராவது பார்த்துட்டோன்னா உடனே கண்ணை மூடி ஆராதிக்கிற மாதிரி செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன உணர்வுனா, யாரோ ஒரு ஊழியக்காரர் என்ன கவனிக்கிறார். இந்த உணர்வு தப்பு. ஆராதனை நேரத்துல நாங்க உங்களுக்கு முன்னால நிக்கல, நீங்க எங்களுக்கு முன்னால நிக்கல, நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு முன்னால நிக்கிறோம். அவர் தான் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர். அவர் நம்முடைய மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை வாயிலிருந்து சொல்ற ஒரு அல்லேலூயா, ஈவன் கை தட்டுறது கூட அவர் பார்த்து, என் புள்ள முழு பலத்தோட நான் ஆராதிக்கிறான்னு சொல்லி அந்த ஆராதனையை முகர்ந்து பார்த்து அவர் அங்கீகரிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இனிமேல் என்ன செய்யணும்னா, முன்னால இருந்து இயேசு நல்லவர் அப்படின்னு பிரசங்கியார் சொல்லுவார். உங்க சர்ச்சில் வாட் வேறவர் இஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யணும்? இயேசு நல்லவர் அப்படின்னா சம்பந்தம் இல்லாத பாக்குற மாதிரி பாப்பான் நம்பாள். அப்படியா? இயேசு நல்லவர் அப்படி பேசாம ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தானா அவனுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இயேசு நல்லவர்னா நாடி நரம்பெல்லாம் துடிச்சு ஆமென் அப்படி சொல்றான்னா அவன் தான், அவனுக்கும் இயேசுவுக்கும் தான் உறவு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இயேசுவை அனுபவிக்கிறவனால சும்மா இருக்க முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் கை தட்டுறது வலிக்குதா? கை நல்ல கை தட்டி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லும் போது ஒரு அண்ணன் சொன்னாங்க, பீகார்ல இருக்கிற அண்ணன், யார் கையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்குதோ அவன் மட்டும்தான் அல்லேலூயா சொல்லும் போது கையை உயர்த்தி சொல்லுவான். எப்படி எப்படி? அதான் எழுதியிருக்கு, பரிசுத்த கரங்களை உயர்த்தி. யார் கையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோ அவங்க தான் கையை உயர்த்தி சொல்லுவான், மத்தவன் உயர்த்த மாட்டான்னு சொன்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடே அப்பா, எல்லார் கையும் மேல வந்துருச்சு. மறந்துடாதீங்க சாகர வரைக்கும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வொர்ஷிப் பண்ணலாமா? இந்த என் ஆத்மா பாடும் 2 சரணம், அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் கோரஸ் ஆண்டவர் கொடுத்து பல்லவி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆமென் ஆராதித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரா போக போறோம். கரங்களை தட்டி பாடலாமா? என் ஆத்மா பாடும்.
Pray. Oh yes Lord, hallelujah. இன்னும் நிறைய பேர் கூட்டத்துல தம்பி நல்லா கை தட்டியா, நல்லா இப்படி கை தட்டியா, சத்தம் வர்ற மாதிரி. நான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் என்னை விட கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். Come on. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்ல. நீங்க மட்டும் பாடுங்க. என்ன என் இதயம் இயேசு நல்லவர். திரும்ப பாடுங்க. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும். கரங்களை உயர்த்தி சத்தமா ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க மட்டும் பாடுங்க. தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபம் பண்ணா